ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தயிர்லேருந்து எப்படி வெண்ணெய், நெய், மோரெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தயிர் ஆடையோடு சேர்த்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். டெய்லி பாலில் விழுற ஆடை கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருக்கோம். அது போக கொஞ்சமாக தயிர் இருந்துச்சு. எல்லாத்தையும் தண்ணி வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மத்தை இருந்துச்சுன்னா அந்த மத்தை வச்சு இந்த மாதிரி தயிரில் கடைஞ்சி நெய் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு நல்லா மற்ற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மற்ற வச்சு கடைய ஆரம்பிச்சிக்கோங்க. நல்லா கடைய நீங்கள் மற்ற வச்சு கடையிறதா இருந்தால் ரொம்ப ஒரு அரை மணி நேரமாவது இந்த மாதிரி நல்லா செய்யணும். அப்படி இல்லை உங்களுக்கு மிக்ஸி ஜார் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். நான் ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி மற்ற வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எடுத்து பீட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த அளவு மத்தில் வச்சு கடையிறப்ப இந்த மாதிரி நீங்கள் நல்லா வச்சு கடைஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வெண்ணெய் கிடச்சிரும். நமக்கு வெறும் தயிர் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கடைய உங்களுக்கு வெண்ணெய் பிரிஞ்சு வரும். தண்ணி ஊற்றி என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அந்த வெண்ணெய் எல்லாமே அந்த மத்தில், அந்த பாத்திரத்தில், ஓரத்தில் எல்லா பக்கமுமே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். என் பொண்ணும் சேர்ந்து என் கூட தயிர் கடைய ஆரம்பிச்சிட்டா நான் செய்கிறத பார்த்து. இப்போ இந்த தயிரை எவ்வளோத்துக்கு எவ்வளவு கடையிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெண்ணெய் பிரிஞ்சு வரும். ரொம்ப உங்களால் இதை கடைய முடியலை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் கடைய போகிறேன். ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி நான் கடைஞ்சி எடுத்துகிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தயிர் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கூலாகிடுனா அந்த வெண்ணெய் தன்னாலே பிரிஞ்சு வந்துடும். வெறும் தயிரை நம்ம கடையிறத விட ஒன்று ஐஸ் வாட்டர் சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா ஐஸ் கட்டி சேர்க்கணும். இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா வெண்ணெய் தனியாக தயிர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா நான் ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜுள்ளே தயிரையும் வச்சுருந்தேன், அந்த பால் அடை எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுள்ளே வச்சுருந்தேன். இப்போ தான் வெளியில் எடுத்து கடைய ஆரம்பிச்சிருக்கேன். ஊற்றுறப்பவும் நான் ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணேன். அதனால் எனக்கு நல்லா தயிர் பிரிய ஆரம்பிச்சிட்டு. பாருங்கள், தயிர் நல்லா கெட்டியாக இருந்துச்சு. வெண்ணெய் இந்த அளவுக்கு எனக்கு பிரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் ஒரு ட்ரிப் என்ன செஞ்சேன் அப்படின்னா, மிக்ஸி ஜார்லேயும் போட்டு காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக மிக்ஸி ஜார்லேயும் ஒரு வாட்டி சுற்றி காமிச்சாச்சு. பாருங்கள், கை ஃபுல்லாகவே வெண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்ட நமக்கு நிறைய என்ன கிடைக்கும் அப்படின்னா வெண்ணெய் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தண்ணி எல்லாமே கீழே படிஞ்சிடும். பாருங்கள், இப்போ நான் மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்ததில் எனக்கு இந்த அளவுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் நான் போட்டுட்டேன். மீதி இருக்க தயிரை இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்து இந்த மாதிரி வெண்ணெய் எல்லாமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நம்ம சேர்க்கணும். இதுதான் வேலை. நீங்கள் கடைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்ணெய் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். நான் கொஞ்சமாக தான் தயிர் சேர்த்துருந்தேன், தண்ணி தான் நிறையா சேர்த்துருக்கேன். பாலாடையும் ஒரு சின்ன கப்புக்கு 1 கப் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப அதிகமாக என்கிட்ட இல்லை. சரி வாங்க, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தயிரை நல்லா கடைய ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா கடையிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெண்ணெய் கிடைக்கும். இப்போ ஒரு வழியாக தயிர் கடைஞ்சி முடிச்சாச்சு. பாருங்கள், வெண்ணெய் எல்லாம் மேலே பிரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, இதை ஃபில்ட்ரு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன். ஃபில்ட்ரு ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன் எவ்வளோ தயிர் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு வெண்ணெய் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. தயிரில் இருந்து நம்ம ரொம்ப சூப்பராக வெண்ணெய் பிரித்து எடுத்துடலாம். ஒரு வாட்டி மிக்ஸி ஜாரில் பீட் பண்ணி எடுத்தேன். அடுத்து பாருங்கள், நம்ம பாலை மத்து வச்சு நல்லா மசிச்சு இந்த மாதிரி நம்ம வெண்ணெய் கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போடுறப்ப வெண்ணெயை தவிர எக்ஸ்ட்ரா தயிரோ பாலோ இருந்துச்சு அப்படின்னா தன்னாலே பிரிஞ்சிருப்ப. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் போடுறதுனால தான் அந்த வெண்ணெய் மட்டும் மிதக்க ஆரம்பிச்சிடும். மீதி எல்லாமே கீழே படிய ஆரம்பிச்சிடும். நமக்கு வெண்ணெய் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுனால மீதி படிகிறதுலாம் தேவையில்லை. தண்ணி அது கலந்துடும். நான் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஃபில்ட்ரு பண்ணி பாருங்கள். இப்போ இது போட்டதில் பாருங்கள், எனக்கு நிறையா தயிர் கீழேயும் வெண்ணெய் மேலேயும் பிரிஞ்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சிடும். உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். நான் வடிகட்டின ஃபில்டரில் பாருங்கள், மேலே விட பின்னாடி எனக்கு நிறைய வெண்ணெய் இருக்குது. இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். இது பின்பக்கம், முன்பக்கம் கிடையாது. நம்ம முன்னாடி ஃபில்ட்ரு பண்ணதுனால பின்னாடியும் நிறைய எண்ணெய் ஆகிருக்கு அப்படின்னா நல்லா ஸ்டோர் ஆகிருக்கு. முன்னாடியை விட எனக்கு பின்னாடி தான் நிறைய வெண்ணெய் ஸ்டோர். பாருங்கள், இந்த அளவுக்கு பின்னாடி ஃபில்டரில் ஸ்டோர் ஆகிருக்கு. நான் இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் உள்ள ஃபில்ட்ரு தான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபில்டரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டீல் ஃபில்டரில் எனக்கு தெரியலை, நான் அதை ட்ரை பண்ணதில்லை.
பிளாஸ்டிக் ஃபில்டரில் பாருங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணப்போ அது போக தயிர்லேயும் நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. மொத்தமாக நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் வடிகட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்ணெய் வந்து தனித்தனியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து சூப்பரான வெண்ணெய் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நான் வந்து அதே பாத்திரத்தில் திரும்பியும் போட்டுக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான். நீங்கள் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பாலில் இருக்கிற பாலாடையை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுள்ளே வச்சிடணும். வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா பூசணம் புத்துரும். ஃப்ரிட்ஜுள்ளே ஒரு வாரம் 10 நாள் தான் ஸ்டோர் பண்ணணும். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு 10 நாள் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்து அதை இந்த மாதிரி பால் மாதிரி ஆட் பண்ணி, அப்படி இல்லைனா தயிர் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்ணெய் ரெடி ஆகிடும். வெண்ணெயை எடுத்து நீங்கள் வந்து ப்ரெட்டுக்கு ரோஸ்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வெண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெண்ணெயை வந்து நல்லா காய்ச்சி நெய்யாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலேயே நம்ம வந்து ரொம்ப சூப்பராக வெண்ணெய் தயாரிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. நம்மக்கிட்ட பாலும் தயிரும் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பாலில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம டெய்லி எடுக்கிற ஆடையில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். தயிர் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டெய்லி எடுத்து வச்சுருக்க ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து வெண்ணெய் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மேலே வர்றதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் வெண்ணெய் செஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு பாருங்கள் ஒரு கை அளவுக்கு எனக்கு வந்து வெண்ணெய் வந்திருக்கு. இதை இன்னும் நம்ம வந்து காய்க்கணும். இதை எப்படி காய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ எடுத்ததையும் நான் வந்து இன்னொரு தண்ணிலையும் போட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கழுவ போகிறேன். அப்படின்னா தான் இன்னும் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன் நான் 1க்கு 2 3 தண்ணியில் மாற்றுறோம் அப்படின்னா நீங்கள் நெய் காய்க்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து நிறைய கழிவு போகாது. இந்த மாதிரி நீங்கள் 1க்கு 2 3 வாட்டி தண்ணியில் அலம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெய் காய்க்கிறப்ப ரொம்ப அதிக அளவில் வந்து படிவு இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இன்னொரு தண்ணிலையும் போட்டு அலசி எடுக்க போகிறேன். இந்த வெண்ணெய் வந்து அந்த பாத்திரத்தில் சைடில் எல்லா பக்கமும் ஒட்டி இருக்கும். அதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. வெண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட் ஆகிடக்கூடாது. எல்லாத்தையுமே கவனமாக அவ்வளோ வெண்ணெயை நான் கலெக்ட் பண்ணிகிட்டே பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் தண்ணியில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிறது எல்லாம் போயிடும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். அதில் நல்ல பியூராக தண்ணி வச்சுருக்கேன். அதே தண்ணியில் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த வெண்ணெயை அப்படியே எடுத்து அது உள்ளே போட்டுருதேன். அப்போ தான் இதில் இருந்து இன்னும் நமக்கு வந்து சில பால் தயிர் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா தன்னாலே பிரிஞ்சுட்டு பாருங்கள். இப்போ அதில் போட்டாச்சு. இப்போ இதுலேயுமே இந்த அளவுக்கு அழுக்கு வந்து அந்த இதில் இல்லை. பால் தயிர் எதுவுமே அதில் இல்லை. 1க்கு 2 3 தண்ணியில் நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெய் காய்க்கிறப்ப ரொம்ப கழிவு வராது. அந்த ஒன்று தான் ரீசன், வேறு எதுவுமே இல்லை. இதில் இருக்கிற எந்த வெண்ணெயுமே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இருக்கிற எல்லா ஒரு சொட்டுனாலும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க தண்ணியை நான் ஃபில்ட்ரு பண்ணி வெண்ணெயை எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு வெண்ணெய் அப்படியே வேணும்னா நீங்கள் அப்படியே ஒரு பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் போட்டிங்க அப்படின்னா வெண்ணெயாக இருக்கும். அப்படி இல்லை நெய்யாக காய்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கேன். அதில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படியே அந்த வெண்ணெயை நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஏற்கனவே தண்ணியில் போட்டதுனால அந்த தண்ணி எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து வெண்ணெய் வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆக நமக்கு வந்து நெய் பிரிய ஆரம்பிச்சிடும். நெய்யும் நமக்கு சூப்பராக கிடச்சிடும். பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு வந்து அது கீழே பிடிக்காது. அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெய் உருக ஆரம்பிச்சிட்டு இப்போ ஓரளவு உருக ஆரம்பிச்சிட்டு நல்லா பபுள்ஸ்லாம் ஆக ஆரம்பிச்சிட்டு இன்னும் நல்லா மெல்ட் ஆகணும். நெய் ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டுனா நல்ல எல்லோ கலரில் ப்யூரான நெய் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். வேறு எங்கேயுமே கடையிலலாம் துட்டு கொடுத்து நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற பாலாடையை எடுத்து வச்சாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு நெய் கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு 2-3 வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரம் ஒரு 100 ml 200 ml வீட்டிலேயே நெய் காய்ச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு ப்யூரான நெய் கிடச்சிட்டு எல்லார் வீட்லேயுமே நம்ம வந்து இப்போல்லாம் பால் வாங்குவோம். பால் வாங்காத வீடே கிடையாது. இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்லா எல்லாமே மெல்ட் ஆகிட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆக வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முருங்கைக்கீரை அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை எது உங்கள்கிட்ட இருக்கோ அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி இல்லாமல் சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி வந்து தளிர் இலையில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை தான் சேர்த்துருக்கேன். அதாவது குருத்து இலை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குருத்து இலையில் இருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு அதுவும் நல்லா காயணும். ரொம்ப கறியிடக்கூடாது. இப்போ நீங்கள் முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஹீட்லேயே என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா முருங்கைக்கீரை காஞ்சிடும். அவ்வளோதான். ஒரு சூப்பரான நெய் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அந்த முருங்கைக்கீரை சேர்த்ததுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். பாருங்கள் எனக்கு ஒரு 200 ml கிட்ட இந்த அளவுக்கு நெய் கிடச்சிருக்கு. ப்யூரான நெய் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பாலாடையை வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான நெய் நல்ல மணமாக ரெடி பண்ணியாச்சு. தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மதியம் லஞ்சுக்கு நம்ம வந்து சாம்பார் சாதம் பருப்பு சாதத்துக்கு இந்த நெய் யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு நெய் கிடச்சிருக்கு. மீதி வந்து நம்ம ஏற்கனவே பால் ஆடையை எடுத்துகிட்டு மீதி வச்சுருக்குறோம்ல, அந்த தயிர் வந்து நீங்கள் வந்து மோராக யூஸ் பண்ணிக்கலாம். அதை தூர யூஸ் போடணுமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. நீங்கள் அதையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மோராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெண்ணெய் பிரித்து எடுத்த பால் ஆடை இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இருக்கிற அந்த மோரில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உப்பு போட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வெயில் நேரத்துக்கு மோராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதையுமே வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மோராக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அதையும் வேஸ்ட் பண்ணாமல் மோர் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக தயிர்லேருந்து நம்ம வந்து வெண்ணெய் எடுக்கலாம். வெண்ணெயிலேருந்து நெய், மீதி இருக்கிற இந்த மோரையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மதியமோ இல்லை 10-11 மணிக்கு ஒரு ஜூஸ் வேணும் அப்படின்னா இந்த வெயில் நேரத்துக்கு நீங்கள் இந்த ஜூஸாக ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.